ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் மைனிங்லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேண்டம் வாலெட் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து நான் ஒரு டெலகிராம் சேனலில் போஸ்ட் போட்டிருப்பேன். ஸோ என்ன போஸ்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கிராஸ் மைனிங்கில் வந்து மெயிலை வந்து வெரிஃபை பண்ணணும்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்து ஃபஸ்ட்டு வந்து மெயில் வெரிஃபை பண்ணலை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போய்ட்டு அவங்க ப்ரொஃபைலை டச் பண்ணி மெயில் வெரிஃபை பண்ணி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்க்ரீன்ஷாட்டோட ப்ளஸ் ஆடியோ டீட்டெயிலோட ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். இந்த போஸ்ட்டோட லிங்க் அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு மெயில் வெரிஃபை பண்ணிக்கோங்க. மெயில் வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்கள் கிராஸ் மைனிங் வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட் செக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டெஸ்க்டாப் சைட்டில் போட்டுக்கோங்க. ரிவார்ட் செக்ஷன் இருக்கும், டச் பண்ணுங்கள். ஸோ உள்ளே போனாலே இதே போல் மேலே வெரிஃபை இமெயில் அட்ரஸ் நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை வாலெட் அட்ரஸ்னு இருக்கு இல்லையா, இதை மஸ்ட்டு பண்ணணும். ஸோ இது பண்ணால் மட்டும் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் கிளைம் பண்ண முடியும், வித்ரா பண்ண முடியும். ஸோ மஸ்ட் எல்லோரும் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கனெக்ட் வாலெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷனில் போய்ட்டு பேண்டம் வாலெட்னு சொல்லி ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம ஆட் பண்ணணும். எப்படி வந்து மெட்டாமாஸ்க் ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அதே போல் வந்து பேண்டம் வாலெட்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அந்த லிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ வந்து அந்த லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி இதே போல் ஆட் டு குரோம்னு இருக்கும். ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா வந்து ஓகே பட்டன்லாம் கேட்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் ஆனதும் வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் ஆட்டோமேட்டிக்லி ஓப்பன் ஆகிடும். சப்போஸ் ஓப்பன் ஆகலைன்னா மேலே அந்த எக்ஸ்டென்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து பேண்டம்னு இருக்கும். ஸோ டச் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கிரியேட் ஏ நியூ வாலெட் இருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸிஸ்டிங் வாலெட்னு இருக்கும். உங்கள்கிட்ட ஆல்ரெடி நீங்கள் பேண்டம் வாலெட் வச்சிருக்கீங்க, அதே நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இம்போர்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி வச்சிருக்க இந்த பேண்டம் வாலெட்டோட பாஸ் ப்ரெசஸ் கொடுத்துருப்பாங்க 12 வார்த்தைகள், அதை போட்டு நீங்கள் உள்ளே போய்க்கலாம். இல்லை ப்ரோ நான் புதுசாகவே வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிரியேட் நியூ வாலெட் இருக்கு இல்லையா, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி உள்ளே போங்க. ஸோ உள்ளே போனால் வந்து பாஸ்வேர்டு வந்து போட சொல்லுது. ஒரு 8 டிஜிட்டுக்கு வந்து பாஸ்வேர்ட் போட்டுக்கிட்டு அக்ரி டச் பண்ணிட்டு கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணி உள்ளே போய்க்குங்க. இப்போ வந்து சீக்ரெட் ரெக்கவரி ப்ரேசஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல சென்டரில் ஐகான் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது ஷோ ஆகும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆனது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே போல் பேண்டம் வாலெட்னு சொல்லி ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஃபியூச்சரில் இது இருந்தால் ரெக்கவர் பண்ண முடியும். சப்போஸ் இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வித்ரா பண்ண முடியாது, ரெக்கவரும் பண்ண முடியாது ஃபண்ட்ஸு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஐ சேவ்டு அதை டச் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே வந்துடும் கைஸ். ஓகேங்களா? ஸோ அண்டர்ஸ்டூட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதே போல் உள்ளே வந்துடும். ஸோ அவ்வளோதான். இப்போ திரும்பவும் மேலே உள்ள எக்ஸ்டென்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த கிராஸ் எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே போய்க்குங்க. ஸோ இதே போல் போய்க்குங்க. ஸோ ரிவார்ட் செக்ஷனை அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே கனெக்ட் வாலெட்னு இருக்கு இல்லையா, இந்த கனெக்ட் வாலெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் ஷோ ஆகும் பேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணுங்கள். பேண்டம் டச் பண்ணி இதே போல் கனெக்ட்னு ஒரு பட்டன் வரும், அந்த கனெக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் இதே போல் வெரிஃபை வாலெட்னு இருக்கும், கீழே வெரிஃபைன்னு இருக்கும், வெரிஃபை வந்து டச் பண்ணுங்கள். திரும்பவும் கன்ஃபார்ம் சொல்லிக்கோங்க, கன்ஃபார்ம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும். ஸோ செகண்ட் ஸ்டெப் நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ மூணாவது ஒரு ஸ்டெப் இருக்குது, ஸ்டார்ட்னு இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? இதை வந்து நம்ம இமெயிலில் வந்து வெரிஃபை பண்ணணும். ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வெரிஃபை பண்ண இமெயில் இதில் இருக்கும். ஓகேங்களா? அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் வெரிஃபிகேஷன் லிங்க்னு இருக்கும், டச் பண்ணுங்கள். இதே போல் அந்த லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க. உங்கள் இமெயிலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இதே போல் வெரிஃபை யுவர் வாலெட் அட்ரஸ் ஃபார் கிராஸ்னு சொல்லி போட்டு ஒரு மெயில் வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த மெயில் நார்மலாகவே வந்திருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வரலன்னா ஸ்பேம் ஃபோல்டரு, ஆல் மெயில் இன்பாக்ஸ் இதே போல் எல்லா ஃபோல்டரும் செக் பண்ண கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் வெரிஃபை வாலெட் அட்ரஸ்ன்னு இருக்கும், டச் பண்ணுங்கள். ஓகேங்களா? டச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் அட்ரஸ் வெரிஃபை பண்ணிக்கிங்க. இதே போல் வாலெட் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைன்னு சொல்லி வந்துடும். ஸோ ரிட்டன் டேஷ்போர்ட் கொடுத்து உள்ளே போங்க. அப்படி இல்லைனா மேலே உள்ள எக்ஸ்டென்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கிராஸ் எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே போய்க்குங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா முன்ன வந்து எல்லாமே கனெக்ட் வாலெட் ஸ்டார்ட்னு அதே போல் இருந்துச்சு இல்லையா, ஸோ எதுவுமே அதே போல் இருக்காது. நம்ம 3 ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏன்னா உங்கள் ப்ரொஃபைலை டச் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயிலும் பக்கத்தில் வெரிஃபைன்னு சொல்லி வந்திருக்கும், யூசர் பக்கத்தில். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு, வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ அதுவுமே வந்து கீழே வந்து இதே போல் இருக்கும். ஸோ அவ்வளோதான் guys. இந்த ஸ்டெப் வந்து மஸ்ட் எல்லாருமே பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்கள் பண்ணால் மட்டும் தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ண முடியும், அப்படி இல்லைனா பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா இதை பற்றின ஏதாச்சும் அப்டேட்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. டெலகிராம் சேனலில் வந்து இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்தாலும் சரி, இல்லை வித்ரா வந்து அப்டேட் வந்தாலும் சரி, எல்லா அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ மஸ்ட் எல்லாரும் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.